Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் 65 ரெசிபி. பொதுவாக இந்த 65 நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னைக்கு நாம அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் 65 உங்களுக்கு கிடைக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்பவும் ஈஸியாக காலிஃப்ளவர் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அது கூட ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை நான் இன்றைக்கி 250 கிராம் அளவில் எடுத்துருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் போல் காலிஃப்ளவர் இந்த தண்ணியிலேயே ஊறட்டும். காலிஃப்ளவரில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சிங்க இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சில்லி செய்யறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம காலிஃப்ளவர் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கனால இந்த பேட்டருக்கு தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற காலிஃப்ளவரோட அளவு பொறுத்து நம்ம ஆட் பண்ணிக்க மசாலாவோட அளவும் மாறுபடும். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மசாலா தூளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்கு மாவு பிசையும்ல, அதை விட கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இந்த மாவை நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். காலிஃப்ளவருக்கு மேலே அளவான கோட்டிங் இருக்கணும்னா இதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை கோட்டிங் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மிக்சரில் வந்து காரம் அளவாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுச்சுன்னா பெப்பர் பவுடர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரோட எல்லா பாகத்துலேயும் இந்த மிக்சர் படுற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் சில்லிக்கு தேவையான காலிஃப்ளவர் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மிக்சரை வந்து நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை, டைரெக்டாகவே இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று அதில் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா காலிஃப்ளவர் வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலும் சரி, காலிஃப்ளவரில் இருக்க மசாலா வந்து சீக்கிரமாக கருகிரும், காலிஃப்ளவர் வந்து வேகாமல் போயிடும். அதனால் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போது 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் கம்மியாகி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சில்லி ஐட்டம் நம்ம செய்யும் போதும் எண்ணெயில் போட்ட உடனே அதை நம்ம திருப்பி விடக்கூடாது. அப்படி திருப்பி விட்டோம்னா நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து தான் நம்ம கரண்டி வச்சு அதை திருப்பி விட ஆரம்பிக்கணும். சில்லி ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா வந்து கொஞ்சம் கூட உதறவே இல்லை. இன்னும் ஒரு நிமிஷம் போல் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா மொறுன்னு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவரோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். நான் சொன்ன அளவில் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் காலிஃப்ளவர் சில்லி பண்ணுங்கள். உங்களுக்கும் மசாலா கொஞ்சம் கூட உதிராத ரொம்பவும் மொறுமொறுவான காலிஃப்ளவர் 65 கிடைக்கும். இந்த காலிஃப்ளவர் 65 வந்து பார்க்குறதுக்கு கடைகளில் கிடைக்கிற 65 மாதிரியே இருக்குது. அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் வந்து கடையில் நம்ம சாப்பிட்ற மாதிரியே நல்லா மொறுமொறுவாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிராத நல்ல பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் 65 ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.